யாரு என்ன நினைச்சாலும் சரி, நீ இந்த குடும்பத்தோட பேக் போனா தான் இருந்திருக்க. யாரு என்ன பழி சுமத்தினாலும் இந்த குடும்பத்தோட நல்லது கெட்டதுல நீ முன்னாடி நின்னு இருக்க. ஆனா அத இந்த வீட்டுல யாருமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இந்த பழியெல்லாம் எனக்கு ஒன்றும் புதுசு இல்லையே மாமா. அதுவும் இல்லாம எல்லாரும் என்ன ஒரேடியா புரிஞ்சுக்கணும், என்ன தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு ஒரு நாளும் நான் ஆசைப்பட்டதில்லை மாமா. நீ ஆசைப்பட மாட்டமா, உன்னை பத்தி எனக்கு தெரியும். இவங்க எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்காம இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா உன்னை பாதாளத்துல தள்ளுறதுக்கான முயற்சி பண்றாங்க. அதை நினைச்சுதாமா எனக்கு ரொம்ப கவலையா இருக்கு. எல்லாரும் உன்னை தப்பாவே புரிஞ்சுக்கிறாங்க. எல்லாரும் உன்னை கொஞ்சம் கொஞ்சமா வெறுக்க ஆரம்பிக்கிறாங்கம்மா. அதுவும் இல்லாம அரவிந்தாவும் உன் மேல தொட்டதுக்கெல்லாம் கோவப்படுறான். நீ எது செஞ்சாலும் அதுல ஒரு தப்பு கண்டுபிடிக்கிறா. மித்ரா கூட நீ செய்யற வேலையில நல்ல விஷயத்தை விட அதுல முட்டாள்தனம் தான் இருக்குன்னு நம்புறான். இந்த மாதிரி நிலைமையில அவங்க எல்லாரையும் எப்படி மாத்துறது? அதோட நீ இந்த குடும்பத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க, இது எல்லாத்தையும் அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலம்மா. நீங்க இந்த விஷயத்த பத்தி எல்லாம் அதிகமா யோசிச்சு தேவையில்லாம உங்க உடம்பு கெடுத்துக்காதீங்க மாமா. எது எப்படி நடக்கணும்னு இருக்கோ அப்படி நடக்கட்டும். எது எப்படி நடக்குதோ அப்படியே நடக்கட்டும்னு நானும் அப்படியே கண்டுக்காம விட்டுட்டேன் லட்சுமி. ஆனா அப்படி விட்டது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் நான் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். ஜெயதேவ் எனக்கு எல்லாத்தையுமே சொன்னான் லட்சுமி. நீ விவாகரத்து கொடுத்துட்டு மித்ராவை நிரந்தரமா விட்டுடணும்னு நினைச்ச, எங்களை யாரையும் மதிக்காம விட்டுட்டு போகலான்னு நினைச்சேன்னு உன் மேல எனக்கு ரொம்ப கோபம் இருந்தது. ஆனா நீ விவாகரத்துக்கு அப்ளை பண்றதுக்கு பின்னாடி இருந்த காரணத்தை எனக்கு ஜெயதேவ் தான் சொன்னான். மித்ராவை நீ காப்பாத்துறதுக்காகத்தான் இதை எல்லாத்தையும் பண்ணேன்னு இப்பதாமா நான் புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை தப்பா நினைச்சிட்டேன்னு இப்ப எனக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு லட்சுமி. அப்படியெல்லாம் நினைக்காதீங்க பாட்டி. உங்க இடத்துல வேற யார் இருந்திருந்தாலும் இப்படிதான் நினைச்சிருப்பாங்க. இந்த வீட்டு மருமகளா அரவிந்தாவை பார்த்தப்போ நான் எவ்வளவு நம்பிக்கையோடு இருந்தனோ, எந்த அளவுக்கு பெருமைப்பட்டனோ, உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் கூட எனக்கு அதே அளவு பெருமையா இருக்கு. உன் மேலையும் எனக்கு அதே நம்பிக்கை வருதுமா. எல்லார் வீட்லயும் உன்ன மாதிரி உயர்ந்த நல்ல மனசோ, உன்ன மாதிரி தகுதி இருக்கிற நல்ல குணம் உள்ள ஒரு ஆள்தான் மருமகளா இருக்கணும்னு எல்லாருமே ஆசைப்படுவாங்க. ஆனா இங்க உன்னோட இந்த உயர்ந்த மனசு இங்க யாருக்கும் புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் பரவாயில்ல பாட்டி. என்னோட குணத்தை அவங்க புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, என்னோட தன்மையை அவங்க மதிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனா அவருக்கு இருக்கிற ஆபத்துகளை பத்தி கொஞ்சம் புரிஞ்சிட்டு இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். அதை நான் சொன்னாலும் இப்ப புரிஞ்சுக்க கூடிய நிலைமையில யாருமே இல்லை.